ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்ப நேரமாக வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரொமோ 1 வந்தாச்சு. இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோன்றத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு விஷயமாக கொடுத்துருக்காரு. இதை வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது, டிக்கெட்டு ஃபினாலெல்லாம் பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குன்றது நல்லாவே தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிற விஷயங்கள் நாம் ஆட்டத்தோட இறுதி கட்டத்துக்கு நெருங்கியாச்சு. அதில் பதட்டமும் படபடப்பும் நம்மளுக்கு நம்ம போட்டியாளருக்கு இருக்குது. அதை வந்து மாட்டுக்கிறது கிடையாது, அது நல்லாவே தெரியுது. அந்த பதட்டத்துலேயும் படபடப்புலையும் அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க. என்ன வேலை? திருட்டு வேலை. சரிங்களா? அது நல்லதா கெட்டதா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் அவங்க இப்படி தான் விளாட்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் எப்படி நீங்கள் இதை விளாட்லாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்துட்டு யார் யாரெல்லாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்களோ, யார் யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ எல்லாரும் மாட்ட போகிறாங்கன்றத இங்கே ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இந்த டிக்கெட்டு ஃபினாலே வந்துட்டு ரயான் வந்துட்டு ஒழுங்காக விளையாண்டு வின் பண்ணலை. ஏன்னா இது வந்து நியாயப்படி முத்துக்குமாருக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. காரணம், அவர் அந்த பாட்டில் ஜாரை வந்து பிடிச்ச அந்த டாஸ்க்லையும் சரி, நேற்று அந்த கடிகாரம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய தெல்லுமுழு வேலைகள் அவர் பண்ணியிருக்கார். இதுக்கு உடனேவும் பிக் பாஸ் டீமும் இருந்திருக்கு. ஆனால் இது ஏன் கண்டுக்கலை அப்படின்றத இங்கே ஒருவேளை உண்மையிலேயே அவங்க கண்டுக்கலையான்றது. ஏன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ரயான் வந்து என்னென்ன தப்புகள் பண்ணார். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாரை வந்து சரி பண்ணுறாரு, ரைட்டில் அப்படியே நைஸாக அப்படியே திருட்டு புள்ளி முழிக்கிறாரு, ரைட்டில் யாரோ பார்க்குறாங்களா அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் ஒரு திருட்டு வேலை பண்ணுறீங்கன்றது தெரியுது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பவித்ரா, விஜய் விஷயம் எல்லாருமே சொல்கிறாங்க, கையை நீ வந்துட்டு எல்லோ மார்க்கில் வச்சிருக்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணுறாங்க. ஆனால் அதே இது ரயான் பண்ணும்போது பண்ணலை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த கிளாக் டாஸ்க் நடந்துச்சு. அதில் 4 பேர் உட்கார வச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த டிக்கெட்டு ஃபினாலே பாயிண்ட் கிடைக்கக்கூடாதுன்ட்டு. 0ல் இருந்தால் தான் அவங்கள வெளியே அனுப்ப முடியும். அதில் வசமாக இருக்கிறது ஜாக்லின், மஞ்சரி இல்லை ஜாக்லின். ஸோ ஜாக்லின், பவித்ரா அதில் இருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா விஜய் விஷால், அருண் அனுப்ப போகிறது கிடையாது, நம்மளுக்கு தெரியும். பட் பவித்ரா, ஜாக்லின் இருக்கிறது கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ எதுக்கு நம்ம அவங்கள மட்டும் தனியாக இது பண்ணோம், மொத்தமாக 0ல் இருக்கவங்கள நம்ம உட்கார வச்சலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து தான் அவங்கள வந்து ஒமிட் பண்ணிட்டு மீதி இருக்கிற 4 பேருக்கு மட்டும் அங்கே வச்சாங்க. சரிங்களா? ஏன்னா 6 பாயிண்ட் கொடுக்க போகிறான்றது இங்கே முக்கியமான விஷயம். ஸோ இது யார் கிடைக்கணும் அப்படின்றது பண்ணாங்கன்றது தெரியல. அதேமாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து டிக்கெட்டு ஃபினாலே வந்துட்டு அருண் வந்து இப்படி பண்ணார் அப்படி பண்ணார், பிக் பாஸ் அதை கண்டுக்கவே சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி விட்டு எல்லாரோட மைண்டையும் அந்த பக்கம் திருப்பி விட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ரயானுக்கு தான் இந்த டிக்கெட்டு ஃபினாலே கிடைக்கணும், அவர் டாப் 5ல் வரணுன்றதுக்கு ஒரு விஷயம், பெரிய விஷயமே போயிருக்கு. ஸோ இப்போ நேற்று என்ன நடந்துச்சுன்றது பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி டிக்கெட்டு ஃபினாலேயில் வந்துட்டு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும் போல இருக்குது. இன்னொன்று, ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் இருக்குங்கிறத எல்லாருமே அப்டேட்டும் கொடுக்குறாங்க. அது என்ன ட்விஸ்ட்ன்றதை இன்றைக்கி அவர் சொல்லும்போது தான் தெரியும். சரி பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உண்மையிலேயே இப்போ டிக்கெட்டு ஃபினாலே வின்னர்ன்றது ரயான் மரம் தெரியுது. ஆனால் ட்விஸ்ட்டு வச்சாங்கன்னா அது அவர் கையிலேருந்து பறிக்கப்பட்டதுன்னா யார் கையில் போனால் கரெக்டாக இருக்கும், இல்லை ரயானுக்கு தாங்க சொந்தம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.